என்றால் என்ன? சற்று நாட்கள் கூறினேன் அல்லவா? சினை பெயர் என்றால் என்ன? உதாரணத்துக்கு மனிதன் உறுப்பு என்னென்ன? கண், காது, மூக்கு, வாய், எல்லாமே அனைத்து உறுப்புகளும். சரி, அடுத்தது நம்ம மனிதர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. சரியா? தாவரங்களையும் சொல்லலாம். நன்று சாரிணி சிறப்பாக கூறினார். தாவரங்கள், உதாரணத்துக்கு தாவரங்களுடைய பாகங்கள் சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. பிராணிகளையும் நாம் குறிக்கலாம். சரியா? இது அறிவியல் பாடத்தில் இதை பற்றி படித்திருப்பீர்கள். ஆமாவா இல்லையா? சரி, பிராணிகளுடைய பாகங்களை சொல்லுங்க பார்ப்போம். இதை அனைத்தையும் நாம் திணை பெயர் என்று உங்களுடைய ஆசிரியர் ஒரு பாடலை மொழிபெயர்க்கிறேன். பாடல் பிடிக்குமா? பகுதிகளை அல்லது உறுப்புகளை குறிப்பது. விரல் அனைத்தும் ஒரு பொருள் பகுதி அல்லது உறுப்புகளை
உங்களுக்கு எத்தனை கிடைச்சது? 18. 12. 12. இதுவே 3 தான். அது தண்டு, கால், கண், வாய், விரல், இலை, வேர், இறகு, பலன், கொம்பு, வால். பின்னாடி இணை பெயரா? இல்ல. அடுத்தது இணை பெயரா? ஓகே. அடுத்தது பள்ளி, சினைப்பெயர். ஓகே. அடுத்தது பள்ளி, இணை பெயரா? சரி. சினை, ஓகே. அடுத்தது நாம் ஒரு விளையாட்டு விளையாட இருக்கிறோம். சரிம்மா? விளையாடலாமா? விளையாடலாம். விளையாடலாம். குழுவாக அமருங்கள். வட்டமாக. இங்கே 2 தாயங்கள் இருக்கு. என்ன சொல்லுவோம்? தாயங்கள். சரியா? சிங்கங்கள் கொடுப்போம். சரி, முதல் சிங்க ஆரம்பிங்க. ஊசி கொடுங்க. சரி, சிங்கத்துக்கு சிங்கம் வந்துருக்கு. சொல்லுங்க. வாக்கியம் அமைக்கலாம். சிங்கத்திற்கு நீண்ட வால் இருக்கும். நன்று. தந்தம் எழுதுங்க. யானைக்கு நீளமான தந்தம் உள்ளது. இருக்கும். உள்ளது. நன்று. கை கட்டுங்களா? விளையாட்டு. அதுவும் விளையாட்டு தான். சரி, அது என்ன விளையாட்டுனா ஆசிரியர் மடிக்கணினியும் படவில்லையின் துணையுடன் படங்களை மறைத்து வைத்திருப்பேன். நீங்கள் 10 பெட்டிகளை மட்டுமே அகற்ற முடியும். எத்தனை பெட்டி? 10. அந்த 10 பெட்டி அகற்றிய பிறகு 10 பெட்டி அகற்றிய பிறகு அதில் இருக்கும் உருவம் முழுமையா தெரியாது. ஆனால் அதை பார்த்து நீங்கள் இதே அந்த படத்தில் இருக்கின்றத சொல்லுங்க. எத்தனை பெட்டி? 1, 2, 10. ஓகே. சொல்லுங்க. பாத்து. சரியா? சரி. சரியா? இன்னும் தெரியல. நம்ம பார்ப்போம். சரி, அமுங்க. என்னது? காது. சரி, அடுத்த ஆளு. என்னது? காது. சரி, அடுத்தது படிக்கலாம். விரைவா செய்யுங்க. நேரம் ஆகுது. விரைவா பேசலாம். சரி, என்ன இருக்கலாம்? நீங்க சொல்றது சொல்லுங்க. என்ன இருக்கலாம்? தெரியல. காலை. சரி, வேறு யாராவது? கை. நன்று. நன்று. நன்றி. சரியா? அடுத்தது சாமி. விரைவா வாங்க. நன்று. பேசுறது கொடுங்க. சிறவி. நாளைக்கு நெக்ஸ்ட் வருவீங்க. சரி, தொடர்ந்து நான் அவங்க இடத்துல அமருங்க. நாளைக்கு எடுத்துக்கோங்க. வா. ராசிலேருந்து இப்போ உங்களுக்கு பயிற்சி தலை வளர்க்குறேன். பயிற்சி தலை
ஓகேவா? என்ன பேசிட்டுருக்கா? எதை வச்சுட்டு பார்ப்போம்? காற்று வீசியதால் மரத்தின் காற்று வீசினா என்ன அவசியம் மரத்துல? அதான் என்ன அவசியம்? வேரா, தண்டா, இலை என்று இலை சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த பயிற்சி அடுத்த பயிற்சி கடைசியில் இருக்கின்ற சிலை பெயரை மட்டும் பட்டியலிடணும். படத்தை பார்த்து சிலை பெயர் மட்டும் பட்டியலிடுங்க. ஓகே, அடுத்து அடுத்த பயிற்சி வாக்கியம். படத்தை பார்த்து அதில் துணை பெயரை கொண்டு வாக்கியம் எழுதணும்.